ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே சில காலங்கள் நல்ல காலமாகவும் சில காலங்கள் கெட்ட காலமாகவும் இருந்துகிட்ருக்கோம். அப்படி வரக்கூடிய கெட்ட காலங்களை கூட நல்ல காலமாக மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் கால பைரவர். பைரவர் அப்படின்னாலே சிவபெருமானினுடைய அம்சம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அஷ்ட தரித்திரங்களையும் விரட்டி அடிச்சு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் கால பைரவர். இப்பேற்பட்டவருக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாளுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள், நோய்கள், கண்டங்கள், எதிரி தொல்லைகள், இந்த மாதிரி தேவையில்லாத நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே தேஞ்சுக்கிட்டே போயிடும் அப்படின்றது தான் ஐதீகம். இந்த நாளில் நம்ம பைரவரை கண்டிப்பாக வழிபடணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயம் இருந்துச்சுன்னா அங்கே நிச்சயமாக கால பைரவரினுடைய சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதிக்கு போய் உங்களால் ஆன தெய்வீக பொருட்கள் ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க ஒரே ஒரு விளக்காவது அவங்களுக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. கோவிலுக்கும் போக முடிஞ்சாலும் சரி, போக முடியாதவங்களும் சரி, உங்களுடைய வீட்டில் இருந்து ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அது நிறைய சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாமி அறையில் வச்சிருக்கக்கூடிய பஞ்சபாத்திரம் இதையே கூட எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. செவ்வரளி பூக்கள் பைரவருக்கு மிக மிக பிடித்தமான ஒரு பூ. அது கூடவே வில்வ இலை, இது ரெண்டுமே பைரவருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு விஷயம். இந்த ரெண்டையும் உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை மனசார வேண்டிட்டு அந்த தண்ணீரில் பைரவரை நினச்சி அந்த தண்ணீரில் போடுங்க. இந்த தண்ணீர் உங்களுடைய பூஜை அறையிலேயே இந்த நாள் முழுக்கவே இருக்கட்டுங்க. மறுநாள் அதாவது நவமி நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. வில்வ இலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த தண்ணீரெல்லாம் போனதுக்கப்புறம் அதாவது காய்ந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேண்டியிருந்தாலும் சரிங்க, அது நிச்சயமாக நடந்தே தீரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.